புதுச்சேரி மாநிலத்திற்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட் என்பது தொலைநோக்கு சிந்தனையுடன் போடப்பட்டுள்ள பட்ஜெட்டாக தெரியவில்லை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்திற்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட் என்பது தொலைநோக்கு சிந்தனையுடன் போடப்பட்டுள்ள பட்ஜெட்டாக தெரியவில்லை. அனுமதிக்கப்பட்டுள்ள சுமார் 12,700 கோடி ரூபாயில் ஏறத்தாழ 92% மேல் வருவாய் செலவினங்களுக்காகவும் சுமார் 7% மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் பெற்ற கடன் வட்டிகளுக்கு இவ்வாண்டு சுமார் 1,800 கோடி ரூபாய் கடன் மற்றும் வட்டியாக செலுத்துகிறோம். இந்நிலையில் இந்த பட்ஜெட்டின் பற்றாக்குறையை போக்க 2,066 கோடி ரூபாய் கடன் மூலம் திரட்ட மத்திய அரசிடம் அனுமதி கேட்டு அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் பட்ஜெட் தொகையாக 12,700 கோடியும் நாம் வெளிக்கடன் பெறாமலேயே நம்மால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து செலவினங்கள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்த முடியும். நம் மாநிலத்தில் மக்களை பாதிக்காத பல்வேறு பொருட்களுக்கு ஊரிய வரி விதிப்பின் மூலம் 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாயை ஈட்ட முடியும். ஆனால் அரசு அதில் கவனம் செலுத்தியதாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை. உதாரணத்திற்கு மதுபான கொள்கையில் மாற்றம் என்பது அவசியமான ஒன்றாகும். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் மதுபான விற்பனையை ஒன்று அரசு நடத்தும் அல்லது மதுபான கொள்முதல் மற்றும் விநியோகம் என இவ்விரண்டையும் அரசே நடத்தும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் மதுபான விற்பனை, மதுபான கொள்முதல், மதுபான விநியோக விலை இவை அனைத்தையும் தனியார்களே நடத்துவதால் ஆண்டிற்கு சுமார் 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் அரசியல் சார்புடைய பல்வேறு மதுபான தனியார் உரிமையாளர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று இந்த பட்ஜெட்டில் சில நலத்திட்ட உதவிகளுக்கு நிதியுதவி உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட அனைத்து ரேஷன் கடைகளையும் திறந்து அனைத்து குடும்பத்தினருக்கும் தரமான இலவச அரிசி வழங்குதல் மற்றும் பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொது விநியோக திட்டத்தை மீண்டும் துவக்கி கோதுமை, சர்க்கரை, பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். இது அதிமுகவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு சுமார் 107 கோடி ரூபாய் மூலதன செலவினங்களுக்காக அதிகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மீனவர் நலனுக்காக மீன்பிடி தடைக்கால நிதியுதவி 6,500 8,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மழைக்கால நிவாரண உதவி 3,000 6,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்க ஒரு சில நலத்திட்ட உதவிகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர்.